வணக்கம். சோதிடத்திலே சில நிதர்சனமான சில விதிகளை நாம் கூறித்தான் ஆக வேண்டியிருக்கின்றது. தசாபுத்தி கிரகங்கள் சிறப்பாக இருந்தாலும் சரியான தசாபுத்தி நடக்காவிட்டால் பலன்கள் குறைவாகவே இருக்கும். உதாரணமாக ஒரு கிரகத்தினுடைய திசை நாம் சிம்ம லக்கணத்தை வைத்துக் கொண்டால் சிம்ம லக்கணத்திற்கு சனி திசை என்பது சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த சனி திசை பலன்களை கொடுக்காது. அதே போன்று திரிகோண அதிபதிகளான சிம்ம லக்கணத்துக்கு திரிகோண அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 5 கூடியவரான குருனுடைய திசையோ பத்து கூடியவரான புதனுடைய திசையோ சுக்கிரனுடைய திசையோ நடக்காமல் அல்லது அந்த கிரகங்கள் வக்ரமாகியோ 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்தோ இருந்தால் அந்த கிரகத்தினுடைய திசைகள் நல்ல பலன்களை கொடுக்காது. அந்த பலன் குறைவாகவே இருக்கும். தசாபத்தினுடைய பலன்களை பொறுத்தளவிலே நாம் 9 கூடிய திசை சிம்ம லக்கணத்திற்கு நடக்கிறது என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஒன்பது கூடியவராக வருபவர் ஒன்பது கூடியவராக சிம்ம லக்கணத்திற்கு அவர் செவ்வாயாக வருவார். செவ்வாய் அங்கே நல்ல நிலையில் இல்லாமல் நீசம் பெற்று நாம் ஸ்திர லக்கணங்களுக்கு 9 கூடியவர் பாதகாதிபதி என்று கூட நாம் சொல்லியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர் முழு பலன்களை அவர் திசை நடக்கின்ற பொழுது வழங்குவார் என்பதை நாம் தெளிவுபடுத்த முடியாது. ஆகையால் சரியான தசாபுத்திகள் நடக்காமல் எந்த கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்காது. வாழ்க வளமுடன்.